அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். நெக்ஸ்ட்டு செயின் ரூல். ஸோ எல்லாமே வந்து ஷார்ட்டாக வந்து என்னன்னு மட்டும்தான் சொல்ல போகிறோம். வந்து எதுவும் வந்து கொஷின்லாம் வந்து சால்வ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு செயின் ரூல். இந்த செயின் ரூல் அப்படின்னா எம்டிடி ஈக்குவல் டு எம்டிடி. எம்ன்றது மென்ஸு, உமன்னு, ஒரு ட்ரீயாக இருக்கலாம், இல்லை ஏதோ கவுண்டபிள் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். கவுண்டபிள். டின்றது டேட்டு, டீன்றது டைம். ஸோ இதை தவிர்த்து வேற எதுனா வந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைடரில் போடணும், இங்கே போகணும். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே தான் இந்த பக்கம் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. இங்கே கீழே கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் என்ன வந்து எத்தனை வந்து கொடுத்துருக்காங்களோ அதுதான் ரைட் சைடில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, 10 மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, 5 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ இது 15 மந்த்ஸ் ஒர்க் பண்ணால் எத்தனை டேஸில் முடிப்பாங்க, இது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, கவுண்டபிளா 10 இன்ட்டு 5 டேஸ், டேஸ் கொடுத்துருக்காங்கன்னா 5. ஸோ டைம் கொடுக்கல, ஸோ ஜஸ்ட் லீவ் இட், அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த பக்கம் இதே எத்தனை இருக்கோ அதுதான் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் 2 இருக்கா, இந்த பக்கம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது இன்னொன்று கொடுத்துருக்கு போகிறோம். ஸோ அந்த பக்கம் நான் கொடுத்துருக்கான் 15 மேம் கொடுத்துருக்கான். இது என்னன்னு கேட்குறோம், கேன்சல் அடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறது, 3 10/3 3 1/3 டேஸ். ஸோ 3 1/3 டேஸில் 15 பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 3 1/3 டேஸில் ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவே இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா 10 மெம்பர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா பர் டேக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 8 ஹவர்ஸ் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சாங்கன்னா 10 டேஸில் வந்து வேலையை முடிச்சிருவாங்க. இல்லை வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் வச்சுப்போம். 50 மெம்பர்ஸ் வந்து ஒரு 10 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 50 மெம்பர்ஸு 10 டேஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, 8 ஹவர்ஸ் பர் டே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி என்ன பண்ணலாம், எம்ன்றது வந்து 50 டேஸ் வந்து கொடுத்துருக்கான், 10 டேஸு, இங்கே 8 ஹவர்ஸ் கொடுத்துருக்கான், அப்புறம் டீயும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? இதுக்கு இந்த பக்கம் இதே தான் கொடுத்துருக்குறான். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருப்பான், 50 மேனுக்கு பதிலாக வந்து ஒரு 100 மேன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, 100 வந்து 100 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு பர் டேக்கு வந்து 6 ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க, how many days they will complete the work அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 100. ஸோ இந்த பக்கம் 100 கொடுத்துருக்கான், இன்ட்டு 6 ஹவர்ஸ் கொடுத்துருக்கான். என்னன்னு கேட்குறான், டேஸ் கேட்குறான். டேஸ் கொஸ்டின் மார்க் இல்லை எக்ஸு. ஸோ இது கேன்சல் பண்ண வேண்டியதான், ஒரு 0 0 கேன்சலு. நெக்ஸ்ட் இது வந்து 2 முறை, இங்கே வந்து 10 முறை. நெக்ஸ்ட் இங்கே கேன்சல் அடித்தா அப்படின்னா 5, இங்கே 8 40 ஈக்குவல் டு 6 இருக்கு, இன்ட்டு எக்ஸ். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 20 20/3 6 2/3 டேஸில் 6 2/3 டேஸில் முடிச்சிருவாங்க ஒர்க்கை. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 10 பேர் வேலை செய்கிறாங்க ஒரு சுவரை கட்டுறதுக்கு. ஒரு சுவரை கட்டுறதுக்கு 10 பேர் ஒரு சுவரை 10 மெம்பர்ஸ் 10 பேர் ஒரு சுவரை கட்டுறதுக்கு 6 ஹவர்ஸ் பெர் ஹவர் டே. ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் வந்து 10 பேர் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 100 மீட்டர் வந்து அவங்களால அந்த கட்டிடத்தை கட்ட முடியும்.
ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு 100 மீட்டர் வந்து அவங்களால கட்டிடத்தை கட்ட முடியும். இதே வந்து 15 பேர் ஒரு நாளைக்கு வந்து 5 hours வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை மீட்டர் வந்து அவங்க அந்த என்ன சொல்ல சுவரை வந்து கட்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சுவரமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வேலி அமைக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி, இப்போ 10 members. ஸோ என்ன பண்ணலாம், எம்முக்கு 10 கொடுத்துட்டோம் இன்ட்டு ஹவர்ஸ். டே கொடுக்கல, ஹவர்ஸ் கொடுத்துருக்கான், டீ கொடுத்துருக்கான். ஸோ இதை நம்ம விட்டுடலாம். டீ கொடுத்துருக்கான் 6 டேஸ் கொடுக்காம. இப்போ எம்டிடி இதை தவிர வேற ஏதோ ஒரு கொடுத்துருக்கான், 100 கொடுத்துருக்கான். அதை என்ன பண்ணணும், டிவைடில் போட்டுக்கணும். ஸோ டிவைடில் போட்டு ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு 15. ஒரு நாளைக்கு 5 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை மீட்டர் வந்து கட்டிடுமோ இல்லை வேலையோ அமைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படியே சால்வ் பண்ணலாம். இல்லை இது வந்து டிவைடில் இருக்கு, இதை மேலே கொண்டு போகிறது நம்ம கஷ்டமாக இருக்குன்னா அப்படியே தலைகளாக போட்டுக்க வேண்டியதான். 100/10 × 6 ஈக்குவல் டு x/15 × 5. கேன்சல் அடிச்சா ஒரு முறை 2 2 5 10. நெக்ஸ்ட் 12 இருக்கு, எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 15 × 100 2 0 1500 2 12. ஓகேங்களா? கேன்சல் அடிச்சா 4 3 12 5 3 15 500/4. ஸோ என்ன வரும், 1 மீதி 10 இருக்கு, 2 4 8 மீதி 10 இருக்கு, சரி 20 5 125 மீட்டரை கட்டிடுமோ இல்லை வந்து சுவரை கட்ட முடியும். ஸோ இவ்வளோதான் செயின் ரூல். மொத்தம் 4 டைப். ஒன்று இந்த எம்டிடி, இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் 3 வேல்யூவில் 2 வேல்யூ கொடுத்து ஒரு வேல்யூ கொஸ்டின் கேட்பான். அப்படி இல்லை அப்படின்னா இதை தவிர்த்துட்டு வேற எதுனா வந்ததுன்னா அது டிவைடில் போடணும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் இதுலேருந்து 1 மார்க் வரும். ஒரு கொஸ்டின் வந்து கண்டினியூ வரும். மேக்ஸிமம் எக்ஸாமில் எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம் கொஸ்டின்லையும் வந்து இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் இருக்கும். அவ்வளோ ஜஸ்ட் கான்செப்ட், இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், சால்வ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஸோ இப்போ செயின் ரூல் பார்த்தாச்சு. செயின் ரூல்ல இன்னொரு மாடல் இருக்கு. என்னன்னா, ஒரு கேம்ப்ல வந்து 100 பேருக்கு தேவையான உணவு அந்த ஃபுட்ஸ் வந்து 25 டேஸ்க்கு இருக்கு. 25 டேஸ்க்கு இருக்கு. ஆஃப்டர் 3 days இல்லை 5 days ஏதோ ஒரு நாள் கழிச்சு எக்ஸ்ட்ராவா வந்து என்ன பண்றாங்கன்னா 100 பேருக்கு பதிலாக இன்னொரு 50 பேர் ஜாயின் பண்றாங்க. 50 members ஆட் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய உணவு வந்து ஃபுட்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து போலீஸ் இந்த மாதிரி எக்ஸாம் கொஸ்டின்ல நிறைய கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 100 × 25 அப்படியே வந்து போடக்கூடாது. நெக்ஸ்ட் 50 members எத்தனை நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு வந்து 50 members ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இந்த 25ல் 3 வந்து மைனஸ் பண்ணிடணும், 22 ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும் 50. சரி, 50 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க ப்ளஸ் 50. அப்போ 100 பேர் இருந்தாலும் ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் 150 பேர் இன்ட்டு எக்ஸ். அவ்வளோதான், இதை சால்வ் பண்ண ஆன்சர். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ல வரும். வந்ததுன்னா பாருங்க, ஒரு கேம்ப்ல ஒரு 100 போலீஸ் இருக்காங்க, ஒரு 500 வந்து மிலிட்ரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 50 days 25 டேஸ்க்கு வந்து ஃபுட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு 10 days கழிச்சு, இல்லை 3 days கழிச்சு வந்து அவங்க 50 பேர் எக்ஸ்ட்ரா வந்துடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரிமைனிங் ஃபுட்ஸ் வந்து எத்தனை நாளுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்படும், எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இவ்வளோதான். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கான்செப்ட். இந்த 25 days அப்படியே போடக்கூடாது. இந்த பக்கம் எத்தனை நாளுக்கு பிறகு வராங்க அதை மைனஸ் பண்ணிடணும். 25லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 22. இப்போ 10 days கழிச்சு ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா 10 மைனஸ் பண்ணால் 15. ஸோ ஈக்குவல் டு இங்கே அடிஷ்னலாக எவ்வளோ பேர் வராங்க, 100 பேர் இருந்தாங்க, ஒரு 50 பேர் ஆட் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக வந்து 150 ஈக்குவல் டு அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் இதில் இந்த டாபிக்ல இருந்து வரும். எல்லா டைப் ஆஃப் எக்ஸாம் கொஸ்டின்லையும் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாடல் இல்லை 10 மாடல் கூட இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய மாடல் இருக்கு. ஸோ சிம்பிள். ஃபர்ஸ்ட் மாடல் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் முடிப்பாங்க, பி 15 நாளில் முடிப்பாங்க. ஸோ 2 பேர் வேலை செய்ய, A + B 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, A × B/A + B. எல்லாருக்கும் தெரியும், A × B/A + B. ஸோ A வந்து 10 × 15, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 25 3 5. ஸோ 30/5.
6. ஸோ 2 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 6 டேஸில் முடிப்பாங்க. இது ஒரு மாடல். ஓகேங்களா? ஏ கொடுத்துருவாங்க, பி கொடுத்துருவாங்க. ஏ வந்து ஒரு நாள் கொடுத்துருவாங்க, பி வந்து ஒரு நாள் கொடுத்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க. இது ஒரு மாடல். ஓகேங்களா? இது ஃபார்முலா பேஸ். இதுவே எல்சிஎம் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அந்த எல்சிஎம் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா ஏ 10 நாள், பி வந்து 15 நாள். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்துங்க. 10 15 எல்சிஎம் என்ன வரும்? 30 வருமா? சரி, 30. நெக்ஸ்ட் இங்கே 3, இங்கே 2 பாயிண்ட். ஏ ஒரு நாளைக்கு 3 பாயிண்ட் எடுக்கிறாரு, பி வந்து ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட் எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலா 2 பேர் சேர்ந்து அதனால ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 ஆட் பண்ணால் 5. இங்கே எவ்வளோ இருக்குது? 30/5 6 டேஸ். ஓகேங்களா? இது எல்சிஎம் மெத்தட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது மாடல் என்ன பண்ணணும்னா ஏ கொடுத்துருவாங்க. இப்போ ஏ வந்து 10 நாள் கொடுத்துட்டாங்க. 2 பேர் வேலை செஞ்சு 6 நாள் முடிப்பாங்க. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு 6 நாளில் முடிச்சிடாங்க அப்படின்னா பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலா பேஸ் என்ன பண்ணுவோம்? ஏ இன்டு பி பை ஏ மைனஸ் பி. இது ஃபார்முலா. ஏ வந்து எவ்வளோ? 10, பி வந்து 6, 2 மைனஸ் பண்ணால் 4. ஓகேங்களா? 15 டேஸ் வந்து வந்துருச்சா? அவ்வளோதான். இதுலேயும் அதே மாதிரி போகலாம். எல்சிஎம் மெத்தடில் பார்த்தோம்னா ஏ வந்து 10 இப்படி எடுத்துக்கலாம். ஏ பிளஸ் பி வந்து எத்தனால? 6 நாள். ஏ வந்து 10 நாள். பி வேணும் அப்படின்னா இது மைனஸ் பண்ணோமா? மைனஸ் பண்ணால் பி கிடச்சிருமா? பி ஈக்குவல் டு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் வரும் 30 எடுத்துக்கலாம். இது எத்தனை? 5 5 30. நெக்ஸ்ட் இங்கே 3 10 30. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா அப்போ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட் எடுக்கிறாரு. 30 பாயிண்ட் எத்தனை நாளில் எடுப்பார்? 30/2 15 நாளில் முடிச்சிடுவார். இது ரெண்டாவது மாடல். ஸோ சிம்பிளாக வந்து சின்ன சின்ன எக்ஸாம்லாம் வந்து இந்த 2 மாடலில் தான் கொஸ்டின் இருக்கும். அதிகமாக வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த போலீஸ் பிசி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோதான், இந்த மாடல் தான் கொஸ்டினே இருக்கும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் 2 மாடல் பார்த்தாச்சு. மூணாவது மாடல் இது 2 பேருக்கு பார்த்தோம். இதுவே 3 பேர் இருக்காங்க. டோட்டலாக எத்தனை பேர்னா ஏ வந்து ஒரு 10 நாள், பி வந்து 15 நாள், சி வந்து 20 நாள். ஓகேங்களா? அப்படி இருந்தாங்கன்னா இதை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? சரி பார்க்கலாம். 3 பேர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா அதே தான் ஃபார்முலா இருக்குது. பெரிய ஃபார்முலா போவோம். இப்படி எடுத்துக்கலாம். எல்சிஎம் மெத்தட் என்ன பண்ணலாம்? 10 15 20. எல்சிஎம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 30 எடுக்கலாமா? 30 எடுத்தோம் அப்படின்னா 20 வந்து வராது. 22 40 போயிடுது, வராது. ஸோ இப்போ வந்து 60 எடுத்துக்கலாம். 60 எடுத்தா 10 6 10 60, 4 15 60, 3 20 60. ஸோ அவ்வளோதான். இப்போ 3 பேர் ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டு 6 ஒரு 4 10 ஒரு 3 13. ஸோ எத்தனை நாள் முடிப்பாங்க 3 பேர் சேர்ந்து அப்படின்னா 60/13. ஓகேங்களா? இப்போ நான் வரேன் 4 13 52, 4 13 52, மீதி 8 இருக்கு. 8/13 நாட்கள். அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணோம்? 3 பேர் கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். 10 15 20 எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்பவுமே இந்த நம்பர் 3 நம்பர்ல பெரிய நம்பருடைய மடங்கள் இருக்கும். அப்போ 21 20 இருக்கும், 22 40 இருக்கும், 23 60 இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 2 நம்பர் நம்ம விட்டுடலாம். ஓகேங்களா? இதனுடைய இதில் மடங்கள் தான் இருக்கும். இந்த மடங்குன்றது இதனுடைய வாய்ப்பாட்டில் வரணும். அந்த மாதிரி இருக்கும். முடிச்சாச்சு. சரி, 3வது மாடல். நெக்ஸ்ட் இதுலயே 3 பேர் சேர்ந்து கொடுத்துருவாங்க. ஏ பி சி 3 பேர் வேலை செஞ்சு ஒரு வேலையை வந்து ஒரு 10 நாள் முடிக்கிறாங்க. ஏ வந்து 15 நாள் முடிக்கிறாங்க. சி வந்து 20 நாள் முடிக்கிறாரு. அப்படின்னா பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? பி மட்டும். அப்போ 3 பேர் சேர்ந்து கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? எல்சிஎம் வந்து 60. இங்கே எத்தனை? 6, இங்கே 4, இங்கே 3. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 3 பேர் இருக்காங்க, இது 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த 3 பேர்ல இருந்து இவங்க 2 பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா பி என்னவோ கிடைச்சிருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 6 4 3. சரி, இது வந்து இது பெரிய நம்பராக போகுது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஒரு 6 போட்டுக்கலாம். ஸோ 6 போட்டோம் அப்படின்னா 10. இப்போ ஈஸியாக வந்துடும். ஏபிசி 3 பேர் சேர்ந்து 6 நாள் முடிக்கிறாங்க. ஸோ அதனுடைய 6 10 60. இப்போ பாருங்க
இந்த 10லேருந்து ரெண்டுத்தையும் கூட்டிட்டு மைனஸ் பண்ணணும். 4 10லேருந்து 4 3 கூட்டினா 7, ஸோ 3 மொத்தம் 3. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பி மட்டும் வேணும் அப்படின்னா 60/3, ஸோ 20 நாளில் 20 டேஸில் அவர் முடிச்சிடுவார். அவ்வளோதான். இது 3 பேர் கொடுத்துருவோம். இது அடுத்த மாடலில் கேட்போம் அப்படின்னா ஏவும் பியும் கொடுத்துருவாங்க. பியும் சியும் சேர்ந்து செய்கிறாங்க, சியும் ஏவும் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி கொடுத்தாங்கன்னா இப்போ ஏ ப்ளஸ் பி அதே பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஏ ப்ளஸ் பி வந்து 6, பி ப்ளஸ் சி வந்து ஒரு 10, சி ப்ளஸ் ஏ வந்து ஒரு 20. இப்படி கொடுத்துறாங்க. 3 பேர் ஒன்றா சேர்ந்து. ஆனால் இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 2A வரும், 2B வரும், 2C வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இங்கே வர்ற வேல்யூல 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுக்கு எல்சியம் என்ன வரும்? 60. சரி, 10 இங்கே 6 இங்கே 3. ஓகேங்களா? இப்போ